உங்களுக்கு ரெண்டா தம்பி? மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலையே. ஆச்சரியம் வாழ தம்பி. எங்களை மனுமங்கிற நெருப்புல எரிக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். திரு வி. செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மிக முக்கியமான மற்றும் செல்வாக்குமிக்க தலைவர்கள்ல ஒருவராக விளங்குறாரு. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த இவர் தன்னோட அரசியல் பயணத்தை தொடக்க காலத்துல அதிமுகவில் ஆரம்பிச்சு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் அமைச்சரவையில போக்குவரத்து துறை அமைச்சரா பணியாற்றினார். பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால திமுகவில் இணைந்த இவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றார். குறிப்பா கொங்கு மண்டலத்தில் திமுகவின் தேர்தல் வெற்றிகளுக்கு பின்னால் ஒரு முக்கிய வியூகவாதியா இவர் பார்க்கப்படுறாரு. கடந்த சில ஆண்டுகள்ல பல்வேறு சட்ட போராட்டங்களை சந்திச்ச இவர் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் சிறைவாசத்துல இருந்தாரு. சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால பிணை வழங்கப்பட்ட நிலையில மீண்டும் தமிழக அமைச்சரவையில அமைச்சரா பொறுப்பேற்று தன்னோட பணிகளை தொடர்ந்துட்டு வராரு. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல திமுகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்துவதில் இவருக்கு பெரும் பங்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இவருடைய அதிரடியான அரசியல் நகர்வுகள் மற்றும் தேர்தல் களப்பணிகள் எப்போதும் தமிழக அரசியல்ல உற்று நோக்கப்படுபவையாயிருக்கு. திரு வி. செந்தில் பாலாஜி அவர்களின் அரசியல் பரிணாமம், அவர் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் தமிழக அரசியல்ல அவருடைய முக்கியத்துவம் குறித்து விரிவான தொகுப்பு இதோ. தமிழக அரசியல்ல ஒரு சாதாரண தொண்டனா தன் பயணத்தை தொடங்கி இன்று ஒரு மாநிலத்தின் தலையெழுத்து தீர்மானிக்கும் முக்கிய சக்திகள்ல ஒருவரா உயர்ந்திருக்கிறவர் தான் திரு வி. செந்தில் பாலாஜி. கரூர் மாவட்டத்தின் மண்வாசனையோட வளர்ந்த இவர் ஆரம்பம் முதலே தேர்தல் களத்தோட நுணுக்கங்கள்ல நன்கு அறிந்தவரா திகழ்ந்தாரு. அதிமுகவில் தடம் பதித்த காலத்திலேயே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதியா மாறி போக்குவரத்து துறை அமைச்சரா பொறுப்பேற்றாரு. அந்த காலகட்டத்தில் நிர்வாக ரீதியா அவர் எடுத்த முடிவுகள், குறிப்பா போக்குவரத்து துறையில கொண்டு வரப்பட்ட நவீன மாற்றங்கள் அவர் ஒரு திறமையான நிர்வாகியா அடையாளப்படுத்துச்சு. ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின் அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார போட்டிகள் மற்றும் பிளவுகளின் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் எடுத்த முடிவுகள் அவருடைய அரசியல் முதிர்ச்சியை சோதிச்சது. டிடிவி தினகரன் தலைமையிலான அணியில இணைந்து பின்னர் அங்கிருந்து விலகி 2018 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது தமிழக அரசியல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையின் கீழே வந்த செந்தில் பாலாஜிக்கு கொங்கு மண்டலத்தில் பலவீனமாய் இருந்த திமுகவை வலுப்படுத்தும் இமாலய பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. அதனை செவ்வனை செய்த அவர் கரூரை திமுகவின் கோட்டையா மாற்றி காட்டினதோட 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் பெரும் வெற்றிக்கு பின் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சரா பொறுப்பேற்று தமிழக அமைச்சரவையில் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமானார். இருப்பினும் அவருடைய அரசியல் வாழ்வு ரோஜா இதழ்களால மட்டும் தூவப்பட்டதில்லை. முட்கள் நிறைந்த சட்ட போராட்டங்களையும் அவர் கடந்து வந்திருக்காரு. கடந்த 2023 ஆண்டு அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்ட போது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் பூகம்பத்தையே அது ஏற்படுத்துச்சு. சுமார் 15 மாதங்களுக்கு மேலா சிறையில் இருந்த போதும் முதல்வர் அவர் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமா துறையில்லாத அமைச்சராகவே நீடித்தார். சிறைவாசம், உடல்நலக் குறைவு, தொடர் நீதிமன்ற விசாரணைகள் என பல இன்னல்களை சந்தித்த போதிலும் சற்றும் மனம் தளராமல் சட்ட ரீதியா போராடி 2024 செப்டம்பர்ல உச்சநீதிமன்றத்தால பிணை வழங்கப்பட்டு மீண்டும் மக்கள் பணிக்கு திரும்பினார். சிறையிலிருந்து வந்த சில நாட்கள்லேயே மீண்டும் அமைச்சரா பதவியேற்று அதே மின்சாரத்துறையை கையில் எடுத்தது அவருடைய அரசியல் மீட்சியை வெளிப்படுத்துச்சு மற்றும் உறுதிப்படுத்துச்சு. தற்போது 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல செந்தில் பாலாஜியோட பங்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. குறிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல அதிமுக மற்றும் பாஜகவின் சவால்களை முறியடிப்பதிலும் திமுகவின் வாக்கு வங்கியை நிலைநிறுத்துவதிலும் அவர் ஒரு முக்கிய வியூகவாதியா செயல்பட்டு வராரு. ஒரு ஸ்கிரிப்ட் எழுத்தாளராகவோ அல்லது ஊடகவியலாளராக பார்க்கும்போது செந்தில் பாலாஜியோட வாழ்க்கை என்பது தோல்விகளிலிருந்து மீண்டெழும் ஒரு போராட்ட கதையாகவும் தேர்தல் களத்தின் சதுரங்க ஆட்டமாகவும் தெரியுது. வரும் தேர்தல்களில் அவருடைய களப்பணிகளும் மக்கள் மத்தியில் அவர் கொண்டு செல்லும் திட்டங்களும் தமிழக அரசியல அடுத்த கட்ட நகர்வை நிச்சயம் தீர்மானிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. திரு வி. செந்தில் பாலாஜி அவர்களின் அரசியல் பயணம் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் குறித்து விரிவான அலசல் இதோ.
தமிழக அரசியல்ல வியூகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படும் திரு செந்தில் பாலாஜி ஒரு சாதாரண தொண்டனா தொடங்கி இன்று மாநிலத்தின் மிக உயரிய அதிகார மையங்கள்ல ஒருவரா திகழ்வது ஒரு நீண்ட போராட்ட வரலாறு. கரூர் மாவட்டத்தின் ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த அவரு திராவிட அரசியலின் நுணுக்கங்கள்ல அடிமட்டத்தில இருந்தே கற்றுக்கிட்டாரு. அதிமுகவுல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கையை பெற்று போக்குவரத்து துறை அமைச்சரா உயர்ந்தது அவர் வாழ்வின் முதல் பெரிய ஏற்றம். பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால அவர் 2018 திமுகவில் இணைந்த அவர் அடுத்த சில ஆண்டுகள்லேயே அக்கட்சியின் அசைக்க முடியாத சக்தியா மாறினாரு. குறிப்பா கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் கோட்டையை தகர்த்து திமுகவின் வெற்றியை உறுதி செய்ததுல இவருடைய பங்கு மிக முக்கியமானது. 2021 மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சரா பொறுப்பேற்ற அவர் நிர்வாக ரீதியா பல அதிரடி முடிவுகள் எடுத்தார். இருப்பினும் அவருடைய அரசியல் வாழ்க்கை வெறும் வெற்றிகளால மட்டும் நிரம்பல. 2023 அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு சுமார் 470 நாட்கள் சிறைவாசம் அனுபவிச்சது அவருடைய வாழ்வின் மிகப்பெரிய சவால் அமைஞ்சது. சிறையிலிருந்து பிணையில வெளிவந்து மீண்டும் அமைச்சரா பதவியேற்றிருக்க அவருடைய மீள் வருகை திமுக தொண்டர்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்திருக்கு. தற்போது 2026 ஏப்ரல் மாதத்துல நடைபெற இருக்க தமிழக சட்டமன்ற தேர்தல் செந்தில் பாலாஜியின் அரசியல் எதிர்காலத்தை மட்டும் இல்ல, தமிழகத்தின் அரசியல் திசையையும் தீர்மானிக்கும் ஒரு மிக பெரிய மாபெரும் போர்க்காலமாகும். இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுக திராவிட மாடல் 2.0 என்ற முழக்கத்துடன் களம் காணுது. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஒரு தனிப்பட்ட கௌரவ போராட்டம். தன்னை சிறைக்கு அனுப்பியவர்களுக்கு மக்கள் ஆதரவின் மூலம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புல அவர் கரூர் மற்றும் கோவை மண்டலங்கள்ல தீவிரமா பணியாற்றிட்டு வராரு. அவருடைய தேர்தல் மேலாண்மை என்பது ஒவ்வொரு வாக்காளரையும் தனிப்பட்ட முறையில் சென்றடைவதிலும் பூத் வாரியா தொண்டர்களை ஒருங்கிணைப்பதிலும் அடங்கியிருக்கு. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அவர் மீதான சட்ட போராட்டங்களை முன்னிலைப்படுத்தி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. இது ஒருபுறம் இருக்க, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதன்முறையா தேர்தலை சந்திப்பது களம் முழுவதும் ஒரு புதிய எதிர்பார்ப்பு உருவாக இருக்கு. குறிப்பா இளைஞர்களின் வாக்குகள் சிதறுவது திமுகவிற்கு சவாலா அமையலாம் என்பதால செந்தில் பாலாஜி தன்னோட பிரச்சார முறைகள்ல நவீன தொழில்நுட்பங்களையும் சமூக வலைதளங்களையும் அதிக அளவில் புகுத்திட்டு வராரு. 2026 மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போது செந்தில் பாலாஜியின் தேர்தல் வியூகங்கள் எந்த அளவுக்கு பலன் கொடுத்திருக்கு என்பது உலகிற்கு தெரியும். ஒரு ஸ்கிரிப்ட் எழுத்தாளரா அவருடைய ஊடகத்துறையில இருப்பவங்களை பார்க்கையில செந்தில் பாலாஜியின் வாழ்க்கை என்பது ஒரு சினிமா திரைக்கதைக்கு இணையான திருப்பங்களை கொண்டது. சிறைவாசம் என்ற இருண்ட காலத்தை கடந்து மீண்டும் அமைச்சராகி இப்போது ஒரு மாநிலத்தின் மிக முக்கியமான தேர்தலை முன்னின்று நடத்துவது என்பது சாதாரண காரியம் இல்லை. இந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தின் முடிவுகள் தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்க போகுது. அங்க செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை எந்த அளவுக்கு முறியடிக்க போறாரு என்பதுதான் இப்போது அரசியல் நோக்கர்களின் $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. மொத்தத்துல 2026 தேர்தல் என்பது செந்தில் பாலாஜிக்கு ஒரு மீட்சி மட்டும் இல்ல, அவருடைய அரசியல் ஆளுமையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு அக்னி பரீட்சையாகவும் அமைஞ்சிருக்கு. கள்ளச்சாராயம் காரணமாக பல பேர் உயிரிழப்பு, கஞ்சா, டாஸ்மாக் ஊழல், என் மகனை சுடுகாட்டுக்கு அனுப்புன உங்களுக்கும் அதே கதிதான். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மாற்றம் வேண்டும், அதற்கு பிஜேபி தான் வேண்டும்.